ஆமென் ஆமென் ஆமென். மல்கியா 8வது அதிகாரம் 3வது வசனம். எடுத்துறீங்களா? அப்படியா? சரி, அப்ப 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து எடுத்த வாசிங்க. கவனமா கேளுங்க பிரியமான தேவஜனமே. வார்த்தை சிறிது நேரம் நாங்கள் அவனுடைய வார்த்தைக்கு செவிகள் சாய்க்கணும். அல்லையா? இன்றைக்கு விதமான உபதேசங்கள் இருக்கிறதால ஜனங்கள் ஜனங்கள் அறிவில்லாமல் என்னவா சங்காரமாகிறார்கள். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவர்களை அற்ப காரியமாக அந்நிய காரியமாக அவர்கள் நினைக்கிறார்களா? அல்லையா? அல்லையா? அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கை கொண்டு நடக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லையா? தேவன் ஜனங்களை நேசிக்கிறார், தன்னுடைய திருச்சபையை நேசிக்கிறார். சபைக்காக ரத்தம் சிந்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தியது இயேசு கிறிஸ்து. அதனால வேதத்துல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லையா? அவர்தான் இந்த இடத்துல என்னை உங்களை சேர்த்து அழைத்து வந்து வச்சிருக்கிறார் தன்னுடைய சபையில, தன்னுடைய வீட்டில. பிரியமான தேவஜனமே, அவர் சொல்லுகிறார் அங்கே என்ன சொல்லி சொன்னா, அதாவது வாசிக்கிற வசனத்தை 7வது வசனத்திலிருந்து, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று செயல்களின் கத்த சொல்றார். அப்ப ஆண்டு சொல்ற என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எந்த விஷயத்துல திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் ஆண்டவரே? பாருங்க, ஜனங்கள் தேவனுடைய கேள்வி கேட்கிறார்கள். ஆனா வேதத்தில் முதலாக அங்க தேவனுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டால் அது காயின் தான். ஆனா சொல்றார், காயின் உன்னுடைய சகோதரன் அங்கே சொல்லி அவனுக்கு நாம் காவல் அடையும் என்று சொல்லி காயின் கேட்கிறார். பாருங்க, இந்த இடத்துல இவர்கள் யூத ஜனங்கள் கேட்கிறார்கள், எந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பணும்? அல்லையா? நீ சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நான் எந்த விஷயத்துல மனம் திரும்ப வேணும்? ஓகே, இப்ப வாசிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். இப்ப கேளுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எதிலே உண்மை வஞ்சித்தோம் ஆண்டவரே? கேளுங்க, சொல்லுங்க, எதிலே உண்மை வஞ்சித்தோம் என் ஆண்டவரே? இப்ப வாசிக்கலாமா? அப்பா தசமாத்திரம் காணிக்கிறது, இதுதான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனை. உண்மையா சொல்ல, நான் பிரசங்கம் எடுக்க விரும்புறதே இல்லை. அல்லையா? இப்படியான பிரசங்கம் எடுக்க விரும்புகிறேன், ஜனங்கள் விரும்பவும் மாட்டார்கள். ஆனாலும் வேதத்தை சொல்ல வேண்டியது என்மை விழுந்த கடமை. அல்லையா? அதனால தசம காணிக்கை நான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வேதத்தின் ஒழுங்கு, தேவனுடைய கற்பனை கட்டளை. அல்லையா? அதை நான் சொல்லணும். அல்லையா? அதான் சொன்னேன், அகசியன் பக்கத்தில் சொன்ன காரியம், ரமேஷ் சத்தியத்தை சொல்லி சத்ருவாக பிரச்சனையே இல்லை. அல்லையா? அதனால சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு ஊழியக்கார மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு பிரசங்கங்கள் அநேகம் உலாவி கொண்டு திரிகிறதால விசுவாசிக்கப்பட்ட ஊழியர் செய்வர்கள் கூட ஏன் என்னத்துக்கு சொல்லி கேள்வி கேட்பார்கள். காரணம், அவர்கள் கொண்டு அந்த வேத அறிவு இல்லாததா. குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்பா? ஒரு வசனம் காட்டுவாங்க இடத்துல, சொல்லுங்க பாப்பா. குடிக்கிறவன் நாங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னா ஒரு வசனத்தை காட்டுவா. பாலா கடிகார என்ன சொல்லுவான்? பாலா பைபிள்ல இருக்குதான குடிக்க சொல்லி அடிச்சிருக்கோமே இல்லையா? பாருங்க, அது என்னத்துக்கு எதுக்குன்னு சொல்லி நோக்காம அதை வைப்பா. சீமம் வாங்கணும் சொல்லுவான். என்ன அங்க இருக்குது, ஆண்டு சொல்லி இருக்கிற பார்க்க சொல்லி வேதத்தில் இருக்கிறது ஓமே இல்லையா? கேட்பாங்க. ஆனா வேதத்தை மேல கீழே நான் படிச்சோம்னா அதன் அர்த்தம் சரியாக புரியும், விளங்கும். பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அல்லையா?
அடுத்து தேவனை வஞ்சிக்கலாமா? நாங்கள் வஞ்சிக்க கூடாது. அல்லையா? எதிரே உண்மை வஞ்சித்தோம் என்றார்கள். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் சொன்னார், தலைமை போதவர்கிட்ட சொன்னார், சபை வளர இல்லைன்னு சொல்லி. அப்போ நான் கேட்டார், சபையில நீ தஸ்மாத்தை குறிச்சு பிரசங்கம் பண்றீங்க. அவர் சொன்னா, இல்லை இல்லை, நான் தஸ்மாத்தை பற்றி பிரசங்கமே எடுக்கிறேன் சொல்லி. அப்ப அவர் சொன்னார், உன்னுடைய சபை வளர்ச்சிக்கு, உன்னுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீ தான் தடையுது. இவர் யோசிச்சார், என்ன பாசம் இப்படி சொல்றீங்க? என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், காரியம் செய்கிறேன், என்னுடைய சபை வளர்ச்சிக்கு, என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் எப்படி தடையா இருப்பேன்னு சொல்லி. அவர் சொல்றார், ஆண்டுடைய வார்த்தை நீ சொல்லு, சொல்லாமட்டா அது உண்மையில் விழுந்த உனக்கு தான் அந்த பழி, அந்த பாவம், அது உண்மையில் விழுந்த கடமை. அப்ப என்ன சொல்லி அதுக்கு பிற்பாடு அந்த பிரசங்கத்தை அவர் செய்தார். அவங்க சபை வளர்ந்து ஜனங்கள் வளர்ந்தார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரியமான தேவ ஜனமே, இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் பிரசங்கம் பண்ணணும், அது என்ன விழுந்த கடமை. விளங்குதா? ஏன் சொன்ன இதை குறித்து நான் திரும்பியில தான் வேலை செய்கிறேன். தேவனை ஒன்றில் குறைவை வைக்காமல் நன்றாக வச்சிருக்கார். நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. ஆணுடைய காரியத்தை செய்கிறார். என்னால் என்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு நான் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய காணிக்கத்தை முதல்ல கை வைக்காமல் மற்றவர்களுக்கு நான் செய்கிறேன். விளங்குதா? இதிலே எடுத்து அங்க தேவனை வஞ்சித்து நான் செய்யல. விளங்குதா? தேவனுக்கு தன்னுடைய சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து போட்டுதான் வெளிக்காரியங்களை நான் செய்கிறேன் ஒழிய தேவனுடைய பங்குல நான் கை வைக்கிறேன். பிரியமான ஜனமே, கர்த்தர் பார்க்கிறார், என் குடும்பமும் பார்க்குது, சபையாக பார்க்கிறாங்க. அல்லது இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலையும் சொல்வார், உங்களுடைய 5% கூட எனக்கு தேவையில்லை. அல்லையா? அற்புதராஜன் அடிக்கடி சொல்வார், இங்க வேலை முடிஞ்சா வயசு போனா பென்சன் வேலையில் அடிக்க ஏன் கொடுப்பா, ஏதோ ஆண்டவர் பூசிப்பார், நடத்துவார். இல்லையா? யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய பணங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சபை பணம் தந்தான் ஊழியம் செய்ய வேண்டாம் அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஊழியர்கள் நானும் இல்லை. விளங்குதா? ஆனா உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்ல வேண்டியது என்ன விழுந்த கடமை. உபவாசம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை எல்லாம் பண்டசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்து பலகைகளை திறந்து இடங்களால் போகப்பட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் என்னவா, அதாவது இப்படி நீங்கள் கொண்டு வாருங்க. அதாவது என்ன, அதாவது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை எல்லாம் பண்டசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்து பலகைகளை திறந்து இடங்களால் போகப்பட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லு. இதனால் என்ன, நீங்கள் இதெல்லாம் சோதித்து பாருங்கள். வேதத்தில் இந்த ஒரு இடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள் சொல்லி சலைந்து விடுகிறார். பிரியமானது ஜனமே, அல்லேலூயா. சோதித்து பார்க்கணுமா? யோசிச்சு பாருங்க. என் ஆலயம், என் பண்டகசாலை நிரம்பி இருக்கணும். ஜனங்கள் வருவார்கள், கஷ்டப்படவர்கள் வருவார்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள், விதங்கள் வருவார்கள், நித்திய பிரச்சனையோட சபைக்கு வருவார்கள், தேவனோட வருவார்கள். என்ன சொல்லுவாங்க, பாதையில இருந்தால் அவ பேர் வருவாங்க. அல்லையா? சபை நுழைவாக இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இல்லையா? எத்தனை பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள், ஒரு வாகன வசதி செய்ய முடிய கூட கஷ்டமா இருக்குது. ஜனங்களை விசாரிக்கிறது இல்ல. ஒரு டிக்கெட் பாஸ்வேர்ட் மீட்டிங்ல மெசேஜ் எல்லாம் அருமையான மெசேஜ் கொடுத்தா ஜனங்களை விசாரிக்கணும். ஒரு ஊழியக்காரர் ஜனங்களை கரிசனை காட்டணும். ஹாஸ்பிட்டல்லையே வீடுகள்லையே நான் பிரசங்கத்தை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே வந்து சொன்ன என்னுடைய மனுஷங்களோட உண்மையில நேரம் எடுக்கவே விருப்பம் இல்லை. சபையை நாங்கள் நேசிக்கணும். தேவன் நம்பி தந்திருக்கிறார். உண்மைதானே? கொஞ்சத்தில் உண்மையான கர்த்தர் அநேகத்தின் அதிபதியாக வைப்பார். உண்மை உள்ளவர் என்று கருதிதான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த கொஞ்சம் ஆத்மாவோட இவ்வளவு நான் உண்மை இல்லா விட்டா எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஜனங்கள் தேவனோடு வருவார்கள். ஒரு வாகன வசதி செய்யணும். யோசிப்பேன், எத்தனை பேர் சபையோட விருப்பமா இருக்கிறாங்க, வாகன வசதி செய்ய ஆகல இல்ல. எத்தனை பிள்ளைங்க சமரி காசு கட்ட வழி நான் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளவு பேருக்கு எவ்வளவு காரியங்கள் செய்யலாம். ஒரு
வெறுங்கையா போகக்கூடாது. வீடு விசிட் பண்ண போற வெறுங்கையா போகக்கூடாது. அப்ப சபை நிறைவாக இருக்கிறவளையில ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரியமான தேவஜனமே, ஊழியர்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுற வேலையில வேதத்திலே இருக்க அவர்களுக்கு ஆதாரம் உண்டு. அப்ப இலங்கையில் இந்தியாவிலிருந்து ஊழியர்கள் வந்தா அவங்களை நாங்கள் நன்றாக ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணி அனுப்பணும். அது எங்களுக்கு ஆசீர்வாதம். மிஷனரி ஊழியர்களை தாங்கலாம், இலங்கையில் இந்தியாவில் ஊழியர்களை தாங்கலாம், கஷ்டப்பட்டு எத்தனையோ சபைகளுக்கு ஊழியர்களை தாங்கலாம். பிரியமான தேவஜனமே, கசமாவும் காணிக்க எனக்குரியதல்ல, உங்களுக்குரியதல்ல. ஆமென். அல்லேலூயா. இது தேவனுக்குரியது. அல்லேலூயா. அதான் தெரிஞ்சுக்க, என்ன நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள், என்னாலும் உங்களை வஞ்சித்தோம். தசமாத்தை நான் கையாண்டேன்னு சொன்னா தசமாத்துக்கு நான் தான் அதிகாரியாக போகிறேன். அல்லேலூயா. தசமாத்தை கையாட எனக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. பிரியமான தேவஜனமே, வேதம் சொல்லுது தேவனுக்குரியது தேவனுக்கு, ராஜாக்களுக்குரியது ராஜாக்களுக்கு. இந்த தேசத்துல நாங்கள் அன்பு பண்றோமா இல்லையா? ராஜாக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். கொஞ்சம் விட்டு பாருங்க, லெட்டர் போட்டுக்கொண்டே இருப்பா. ஏன்னா கவர்மெண்ட் ராஜாக்களுக்கு பயப்படுகிறோம், அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம், இயேசுக்கு பயப்படுறோம் இல்ல. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க சொல்லி கர்த்தர் கேட்கிறார். பிரியமான தேவஜனமே, வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தா தேவன் அதனால் சோதித்து பாருங்க, உங்களை உங்களுடைய பிள்ளைகளை உண்டு குடும்பத்தை கர்த்தர் எப்படி நடத்துறான்னு சொல்லி இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணி சொல்கிறார். அவர் கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்தா வந்தான். எனக்கு இயேசு பற்றி தெரியாது, இயேசு பற்றி சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. தசமாவத்தை சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல சாட்சி போறேன். தசமாவத்தில் இத்தனை அளவெடுத்து கொண்டிருந்தான். எவ்வளவு கூட்டம், உக்கிச்சமான கடன், பிரச்சனை, போராட்டங்கள். அப்ப என்னுடைய மனைவி எனக்கு சொல்லுவாள், சாப்பிடாடிக்கு பரவாயில்லையப்பா, ஆணுடைய பங்கு நாங்கள் ஒடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாள். நான் கேட்கவே மாட்டேன். அவரோட அப்பா கூலி வேலை செய்து கொண்டு வந்து தாயார் முதல் அந்த தசமாவத்தை எடுத்து வச்சுருவாங்க சொல்லுவாள். கேட்க மாட்டேன். எல்லா கடை பிரச்சனை எனக்கு. பிரியமான தேவஜனமே, அந்த இடத்துல அவளுடைய சொல்லி நான் சிலது கீழ்ப்படைச்சு இந்த சம்பள காரியம் அந்த எல்லாத்தையும் பார்த்தேன். ஆண்டவருடைய கிருபையால ஒவ்வொரு காரியங்களை விதித்து கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறத ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாக கர்த்தர் நடத்தி கொள்வார்கள். நாம் கர்த்தர் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவா, உன் தாய் தகப்பன் சகோதரனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரப்பா. என்னுடைய குடும்பத்திலும் படித்தார்கள் இருக்கிறார்கள், டாக்டர் இன்ஜினியர் இருக்கிறார்கள், தெரியுமா? அதனால சாதாரண குடும்பத்தில் இருந்தா வந்துடலாம். இயேசுவை நான் முதலாவது ஏற்றுக்கொண்டது பிற்பாடு கர்த்தர் படிப்படியா ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்படி கூட மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அவனுடைய வார்த்தைக்கு எப்ப நான் நீங்கள் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது. அல்லேலூயா. நீங்க சில வேளை இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை சாதாரணமாக பார்க்கலாம், அற்புதமாக பார்க்கலாம். நீங்க உண்மையில அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னா உடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த தேசத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த நாட்களில் தயவோடைய மகளிர் இடத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அந்த அற்புதமான மகனை கர்த்தர் உயர்த்தி ஆசை. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் வாழாக்காமல் தாழ்வாக்குவாரப்பா, மேன்மைப்படுத்துவார். கோப்ப கலந்த காரியம் நெத்துவா வேலை செய்யறாலே உங்களுடைய போட்டுங்க. அல்லேலூயா. நான் போட்டுங்க இல்லையா? என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டு சொல்றார், சந்ததி மீதும் சந்தானத்தின் மீதும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றினேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையில அங்க கீழ்ப்படுத்த காரியத்தில் ஆண்டு சொல்றார். அதாவது தசமாத்தை எல்லாம் பாடசாலையை கொள்வார்கள், அதனால உங்களை சோதித்து பார்க்கிறேன் சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இப்ப பாப்பா ஆதியாம் 14வது அதிகாரம் 18 இருந்து 20 வரை வாசிங்க. ஆதியாம் 14 18 இருந்து 20. வசனத்தை எடுக்க இப்பதான் தேடி கொண்டிருக்கிறார். ஆதியாம் எங்கே இருக்கிறது சிலவா பக்கத்தை சொல்லுங்க. பரவாயில்ல, ஆதியாம் எடுத்த வேண்டிய சூழ்நிலை ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. பக்கம் இப்ப ஆதியாம் 14வது 15வது அதிகாரம் 14வது வசனம் 18 பழைய ஏற்பாடு. அது ஓகே, பழைய ஏற்பாடு. சரியா? இப்ப சொல்லுங்க. அன்றியும் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாக கொடுத்த அந்த மெல்கிசேதேக் என்பது
அவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக ஊழியக்காரர்கள் சொல்வார்கள். பிரியமான தேவ ஜனமே, அல்லையாக என்னுடைய ஆதி பிதா விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அங்க மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சையும் கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்து வானத்தை பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களையும் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமாகம் கொடுத்தானா. அல்லையா? கேட்பார்கள், எங்கே எங்கே படித்த முத்தியாகல நான் சொல்றேன். நீங்க அப்படிப்பட்டாலும் என்னோட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நேரம் வந்து நான் உங்களுக்கு வேதத்தை படிவ கட்டுக்காங்க. அல்லையா? சில பேர் புரட்டு கொடுப்பாங்க. ஊழியம் செய்து கொண்டே கேட்பாங்க. ஊழியம் செய்து கொண்டே எங்கே என்று கேட்பாங்க. இங்கேதான் இருக்கு, இங்கே இங்கே வேதத்தில் இருக்கு. தேவனுடைய மகத்துவங்களை பரிசுத்தாவியவர் எழுதி தந்தவர்கள். ஏன் சொன்னா தேவனுடைய மனுஷன் தேவனாக இருக்கணும். அவன் சொல்லுங்க, மற்றவங்க கேட்ட சத்தியத்தை சத்தியமா சொல்லு. இதுதான் அதனுடைய வார்த்தை, இதான் சத்தியம் சொல்லு. அவர் எப்படி கருத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க பார்க்க போகிறோம் யாக்கோபு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10 வாசம். ஆதியாகமம் 28 10 வாசம். ஆண்டவர் யாக்கோபுக்கு சொற்பனத்தை கொடுக்கிறார். அதுல ஒரு ஏணியிலிருந்து பூமியில் வைக்கப்பட்ட முனி வார்த்தை எட்டிருக்கிறது. அதிலிருந்து ஏறுகிறது இறங்குறத பார்க்கிறார். பார்க்கறதுல ஆண்டவர் எடுத்துக்கிறார், சந்ததி பூமியின் தூளை போல இருக்கு. நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. பிரியமான தேவஜனமே, நேற்று நாள் உபவாச கூட்டத்துல இதை சொல்லி இருந்தேன். அவன் சொல்றேன்வா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிடுவதே இல்லை. நேற்று நாள் நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஊழியக்காரன் இந்திய தேசத்துல சுதாகருடைய அண்ணனார்கள் தாபனார்களோட அமைந்து முடிஞ்சத ஒரு ஊழியக்காரன். அவர் இந்திய தேசத்துல இவங்களோட வீட்டுக்கு போறோம்னு சொன்னா, அந்த ரோட்டில் போறோம்னு சொன்னாலே பஸ் ஆட்டோ போனால் அவர் சொல்லுவாங்க பிள்ளைதாச்சு கூட அதில் பிள்ளை வச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கடற்கரை மாட்டு வண்டி போனால் தான் போவோம். அப்படிப்பட்ட ரோட்டு கற்பனை செய்து பாருங்க. அது எம்ஜிஆர் சினிமா நடிக்கிறதுக்காக ஒரு டேம் முடிச்சு கட்டின இடம். அங்கே கொண்டு இலங்கைகளை கொண்டு அங்கே மாவட்டம் போட்டு விட்டாங்க. சரிதானே? அதை 3 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணும். யோசிச்சு பாருங்க. அந்த அப்படிப்பட்ட முகாமில் இருந்த ஒரு சகோதரனுக்கு ஒரு ஊழியக்காரன் போய் ஜெபிச்சு அந்த சகோதரன் கிராம ஊழியர்கள் எல்லாம் செய்து அவருக்கு அந்த ஊழியக்காரன் மூலமாக தேவன் பேசின வார்த்தை உன்னை நான் உலகம் பூராம எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்துறேன். யோசிச்சு பாருங்க. எங்க இருக்கிறார்? யூரோப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்தியாவில் அகதி முகாமில் என்னென்ன அகதி காட்டோட இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொல்ற உன்னை நான் உலகம் பூராம எடுத்து சென்று வல்லமையாக பயன்படுத்துவேன். உனக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களை தருவேன், உனக்கு சபைகளை தருவேன் சொல்லி வாக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்கு? நம்பக்கூடிய காரியமா? சொல்லுங்க பாப்பா. பாஸ்போர்ட்டும் இல்லை, பொட்டும் இல்லை. யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணமா இந்த இடத்துல நான் ஒரு சபையோட இருக்கிறேன், நடந்துருக்கிறேன், பாஸ்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன வந்து ஒரு ஊழியர் ஆண்டு சொல்றேன், மகனை இந்த இடங்களுக்கெல்லாம் பயன்படுத்த போறோம்னா ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த மனுஷன் ஒரு முகாமில் அகதிய முகாமில் இருந்தாலே அந்த இடத்துல அரைக்கீழாது. சில முகாம் வேற மெட்ராஸ் கலங்கஞ்சியில போயிடலாம். அப்படிப்பட்ட இடங்களை முண்டோமே இல்லையா? அப்ப இது நாடு விட்டு நாடு நீளம் பயன்படுத்துவேன், வல்லமையா பயன்படுத்துகின்ற கையில் அற்புதங்கள் செய்வாருன்னு சொன்னா நம்ம முடியலாம். நம்ம தான் போடணும் இல்லையா? கத்தர் அந்த ஊழியக்கான இந்த மனுஷன் இலங்கை தேசத்துக்கு திரும்ப கொண்டு போறார். தேசத்துல ஜனங்களை கொடுத்தார், சபைகளை கொடுத்தார். இந்த இடத்துல கூட 2-3 வாட்டி வந்து போட்டார். அல்லையா? யோசிச்சு பாருங்க. கத்திர கரங்களை தட்டுவோமா? அல்ல அவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யுமோ உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார்.
ஊழியக்காரன் மூலமாக பேசியிருக்கிறார், தரிசனத்தின் மூலம் சொல்படத்தின் மூலம் பேசியிருக்கிறார், பிரசங்கத்தின் மூலம் பேசியிருக்கிறார், வேதம் படிக்கிறவங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஜனமே, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்த்து கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உனக்கு அந்த வார்த்தைவா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். கதவை பாட்டு கதவை கூடப்பா தயவுசெய்து ஒரு கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்து கொடுங்க. பாசிமா மெய்யாவுடைய கர்த்தருடைய ஸ்தலத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய வீடு எல்லாம் வேற இல்ல. தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திருப்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பா. எடுப்போட இன்னொரு பொருந்தனை பண்ணுகிறார். பாருங்க, அவர் சொல்றார், யாக்கோபு அங்க கோலம் கடினமாகத்தான் போறார். ஒரு நாளாக தன்னோட மனுஷனாக போகிறார், வெறுமையாக போகிறார். இந்த தேசத்துக்கு நாங்கள் எப்படி வந்தாங்க சொல்லுங்க? என்னத்தோட வந்தாங்க? நகை நட்டு சொத்து பத்தோடைய வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க. வீடு வாசனோடைய வந்தாங்க, பாஸ்போர்ட் வந்தாங்க, கண்ண தொழிலோடைய வந்தாங்க. ரொம்ப இல்லையா? அந்த அகதியை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு சில பிள்ளைகள் அந்த நெசடி எடுத்துருக்காங்க. நீ என்னதான் நெசடி எடுத்தாலும் நீ அகதியாக ஆகுது, மாற்றிக்கிறதே இல்லை. ரொம்ப இல்லையா? சொல்றாங்க நெசடிக்காரரும் அகதி அவங்களே பிடிச்சாங்க. ரிப்பன் வந்து அவங்க அவங்களே பிடிச்சாங்க சொல்றதா இருக்கிறான். நாங்கள் யோசிச்சு நாங்கள் சும்மா இதுக்கு சொல்றேன், நாங்கள் அகதி அல்ல. கல்வி அகதி என்றால் நாடு இல்லாதார்கள், ஊர் இல்லாதார்கள், வீடு வாசல் இல்லாதார்கள் அகதிகள். அது எங்களுக்கு நாடு இருக்குது. ரொம்ப இல்லையா? எங்களுக்காக காணி பூமி எல்லாம் இருக்கு. வீடு வாசல் இல்லாதையும் வெறும் நாடு எல்லாம் இருக்கு. ரொம்ப இல்லையா? நாங்கள் அகதியில் அகதிகள் ஆக்கப்பட்டோம். இது இலங்கை ராஜேந்திர பாசன் 93ஆம் ஆண்டு இங்கே வந்து பிரசங்கம் பண்ணீங்களா? அது அவருடைய ஒரு அரசியல்வாதியும் கூட அதை இதை குறித்து ஜீத்து பண்ணார். அல்லையா? அப்போ நாங்கள் அகதிகள் ஆக்கப்பட்டோம். இல்லையா? இந்த நாடும் இந்த மக்களும் தான் எங்களை அகதி என்ற போவையில பார்க்கிறாங்களே ஒழிய நான் நீங்களும் அகதிகளே அல்ல. அல்லையா? எங்களுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அல்லையா? அவன் சொல்லுவோமா? அல்லையா? அப்ப பார்த்தோம்னு சொன்னா இங்க பொருத்தனை பண்ணுறா அண்ணா பொருத்தனை பண்ணாவே இல்லையா? ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் சவரங்கத்தை படுவது இல்லை. அவனை நான் உனக்குன்னு சொல்லி நசரேனாயாக வளர்ப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாளா இல்லையா? வேறு கத்தர் அவளை நினைத்தா. அவன் சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்வோம்? கத்திரங்களை நினைச்சா என்ன செய்ய விட்டுடுவோம்? மறந்து போய் விட்டுடுவோம். எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன். போன கிழமை இந்த இடத்துல சகோதரி பாச சுகந்தி இந்த இடத்துல சாட்சி சபைகளை கட்டுதானீங்களா? இடத்துல நான் நினைக்கிறேன் இந்த பிரான்ஸ்ல ஒரு 1000க்கு மேற்பட்ட ஜனங்களை சபைகளை கூட்டிட்டு வந்திருக்கான ஒரு 1000க்கு மேற்பட்ட ஜனங்களை அவளே இதில் சாட்சியா சொன்னது. என் மூலமாக ரசிக்கப்பட்டார்கள் அதிகமான பேர் சபைகளில் இருக்கிறாங்க. அல்ல இன்றைக்கு சாட்சியாக சொல்லுவேன். பாருங்க, ஆனா அப்படிப்பட்டவர்கள அதான் ஒரு சிலர் தான் ஆண்டுக்குள்ள இருப்பாங்க. ஆண்டு ஆசிரியப்பாங்க. இதுல வந்து அந்த சகோதரி கூட அந்த ஊழியக்காரன் கூட சபைக்கு கூப்பிட்டு வாடகைக்கு வீடு கட்டுதான் வந்தவங்க. புருஷன் அவங்க விட்டுட்டு விசேஷம் விட்டு வழியை காவலிங்க கூட்டிட்டு போறதுக்கு. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு போனிலேயே ஒரு வாடகையிலேயே 3 கோடி இருக்குது. அவங்க புருஷன் பெரிய ஒரு பங்களாவே இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஏதி சொல்றது எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. அடுத்தோட வருத்தப்பட்ட காலம் சுமந்தவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ப்பா. நீ கர்த்தரை தொடரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னவா கூட கொடுக்கப்படும். நாங்க என்ன செய்வது? இதை விட்டுட்டு அங்கால தேடுவது. அதன் செய்யும் ஒரு பக்கம் வெறும் ஒரு பக்கம் போகும். ஓட்ட பையில என்ன ஒத்தலான பையில போகும் போய்கொண்டே இருக்கு. யோசிங்க, சரி சொல்ல என்னப்பா சொந்தே காணல எப்படி தங்கும்? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தங்கும். நாங்கள் அதை பிடிங்கி இதை பிடிங்கி யோசிப்பாங்க. அப்படியாக பாருங்க, இந்த இடத்துல பொருந்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு உன்ன ஆதாரம் தந்து உடுக்க தந்து இப்படி காரியங்கள் செய்வீங்கன்னு சொன்னா பசுமை தொடர்ந்து நான் மூணாவது இடத்துல இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனின் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் அல்லையா
தசமாவனா எல்லாத்துலேயும் கொடுக்கணும். அவர் சொல்லிக்கிட்டே கஷ்டப்படுறீங்களாப்பா இந்த மனுஷன் இப்படி சொல்லி தர சொல்லிட்டு நம்ம தசமாதில் வருமானத்தில் கொடுக்குறதே கஷ்டமா இருக்கு. இவன் வந்து புதுசாக சொல்ற எல்லாவற்றிலையும் எப்படி சொல்லிட்டு இல்லை உண்மையில அதான் சத்தியம். எல்லாவற்றிலும் யாக்கோபு சொல்றா நான் எல்லாவற்றிலும் வசமா உமக்கு தசமாம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். அல்லையா? அப்ப அங்க யாக்கோபு பொருத்தனை பண்ணுகிறார். இந்தியாவில் நாங்க சபையில் அங்க நிக்க பார்த்தேன் சாட்சி சொல்லிக்கல. உண்மையில ஒரு கூப்பிட்டு போய் எங்களுக்கு பார்க்க ஒரு காரியம் அனுபவமா இருக்கு. சாட்சி சொல்றார்கள். சாட்சி சொல்லி போட்டு பாசட்டவன் வந்து முட்டையை கொடுப்பாங்க. சாட்சி சொல்லி போட்டு அரிசிக்காய் கொடுப்பாங்க. சரியா கொடுப்பாங்க. சில பேர் மரக்கறியை கொடுக்குறாங்க. நம்ம பரவாயில்லை நல்ல விஷயமே. நமக்கு ஒருத்தர் கொண்டு நாங்கள் ஆக்கலை இல்லை. நான் தான் கொண்டு வந்து நம்ம முடியல கொடுக்க வேண்டியதாக கிடையாது. நான் தான் கொண்டு வந்து ஏதாவது கொடுத்து நம்ம முடியல தேய்க்க வேண்டியதாக. அங்கே பார்த்தா பாசம் நிற்கிறாங்க. பாசம் நிற்கிறா பயிற்சி பண்ண பார்த்தேன். அவர் தான் கல்யாணம் கிடைச்சவர். நேற்று ராத்திரி யோசினா இந்த மாதிரி போனால் அப்படியும் அவர் செத்துட்டார். அந்த மனுஷியும் அந்த சுயேட்சையை நான் என்னோட வாரம் என் பிள்ளை வாரனாக்கும் காட்டுதான் எனக்கு நாளையும் ராத்திரி யோசனை. அப்ப அவர் இப்ப சாட்சி சொல்லி போட்டு ஒருத்தர் கொடுப்பாங்க, கையில கொடுத்துட்டு போவாங்க. உண்மையை சொல்றாரு. அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஆடு மாடெல்லாம் பலி செலுத்தினா என்ன ஆசாரியனுக்கு பங்கு போ சரிதானே, பங்கெல்லாம் போ என்ன அதைத்தான் இந்த 7 பிள்ளைங்க பச்சையில குத்தி அது அடுத்த காரியம். அப்ப இந்த காலத்துல எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த காலத்துல பலியது எங்களுடைய தசவம் காணிக்க உண்மை இல்லையா? அப்ப ஆண்டவர் அது நமக்கு தேவையில்லை இல்லையா? சொன்னா நான் வேலை செய்கிறோம் அதனால. ஆனா உண்மையா எங்க இல்லை அப்படி கொடுக்குறாங்க. பார்த்து அதை கஷ்டப்பட்ட ஜனங்கள் உண்மையில எவ்வளவு கஷ்டப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய முதல் வருமானம் கோடை முட்டை முட்டத்தில் முதலாவது கொண்டு கொடுக்குறாங்க. முதல் விளைச்சல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாழகுலியை கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்ட ஜனங்கள் ஐயா கீழ்படுகிறாங்க வசனத்துக்கு. ஆனா யார் கீழ்படுவாங்க? ஆரம்பத்தில் கீழ்படுவாங்க. சரிதான் நான் சொல்றது. ஆரம்பத்தில் ஜீவிக்கலாம் ஆராதிக்கைகளை பார்க்க ஆண்டவரே, நான் பூச்சி ஆண்டவரே, முழு ஆண்டவரே, இந்த பாவியை நீச்சிட்டீங்களே ஆண்டவரே என்று அழுவாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு 10 நட உடையே மாறிடும். அது ஒரு செயினை போட்டுக்கொண்டு செயினை திறந்து போட்டு நிற்பாங்க. நான் செயின் போட்டுக்கணும்னு சொல்லி தெரியுமா? அவர் நடைய பேச்சு மாறிடும். ஆரம்பத்தில் எல்லாரோட தாழ்மையா இருப்பாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், 4 ஆத்மா கொடுப்பார், 4 வசதிகளை செய்வார், மாறிடுவாங்க. எது சொல்லுது? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியும் அந்தம் அல்வா ஓமேகா முந்தின பின்னமாகிய தேவனுடைய கர்த்தர். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்னவா திரும்பி அழைக்கிறார். நான் சொல்றேன் தாழ்மையா இருந்து பாருங்க. தயவுசெய்து பிள்ளைகளை கொஞ்சம் பாருமா, தாழ்மையா இருந்து பாருங்க. இந்த மேசியா செலவரன் மத்தியில வந்த கொண்டுவாரம் உண்மையா அந்த மனுஷனுடைய தாழ்மை. நேற்று நாள் ஒரு சகோதரியோட கதை சொல்லியிருக்கீங்களா? சொன்னா அந்த மனுஷனுடைய தாழ்மை நான் பிடிச்சு கொண்டது சொல்லி போன முறை இந்த மத்தியில விலைகளை நான் கடைக்குடியில் சாப்பாடு பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நாங்கள் சபையில போட்ட பிரியாணி அவர் அந்த ஊர்ல இருந்து சாப்பிட்டேன். பாச இது போதும் பாசன யோசிச்சு பாருங்க இல்லையா? ஒன்றும் இல்லையா? இன்னொரு ஊழிய காரணம் நான் கேட்டேன், பாச நீங்க இந்தியாவில என்னோட முகாமுக்கு இருக்கா போயிலுமா அப்படின்ட்டு சொன்ன பாச நான் கிராமப்புறங்களுக்கு போகல, நான் பட்டணங்களுக்கு மத்தியில் தான் கிராம பட்டணத்தில் ஊழியம் செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்தவரை அதை எனக்கு தெரியாது. அல்ல இல்லையா? எத்தனை போக சொல்ற இடத்துக்கு போகத்தான் போடணும் உண்மை இல்லையா? நான் கல்யாண கடையில மனுஷன் 3-5 கேள்வி கேட்டேன். மறந்துச்சு 27 வருஷத்துக்கு அதில் ஒன்று கேள்வி கேட்டேன். ஆண்டு எங்க போன போச்சுனாலும் பெரிய ஒன்று எல்லாத்துக்கும் தலையாடிது. மனுஷன் எல்லாத்துக்கும் தலையாடிது. அது அந்த காலம், அது இறந்த காலம். சரியா? நான் கோயில் நான் விட்ட போகணும், அதை விடுங்க. இல்லை எல்லாரும் ஆரம்பத்துல என்ன உண்மை இல்லையா? எல்லாம் ஆரம்பத்துல ஓகே ஓகே. அது மாதிரி சமையலை கொடுத்த ஊழியத்தில் உண்மையா இருப்பார்கள். ஆரம்பத்தில் உண்மையா இருப்பார்கள். இல்லையா? ஒரு ஊழியக்காரண்ட வந்து சொன்ன சபைக்கு வாரன்னு சொல்லி ஓகே பாஸ்டர் வந்தவங்க 20 நிமிஷம் மெசேஜ் கொடுத்துட்டாரு. 3 சபைக்கு 20 நிமிஷமா மெசேஜ் கொடுத்துட்டாரு. வார்த்தை இது செல்லா காசு தெளிவரா. அதுக்கு நானும் அவர் அடுத்த வெளிக்கட்டுன்றவர் கொஞ்சம் விரவே கட்டார். பிரச்சனை இல்லையா? எனக்கு அந்த டைம் மட்டும் 20 நிமிஷம் செய்யணும்னு சொன்னதுக்கு அவங்க விளக்குதா? அப்ப தேவன் நாங்கள் சின்ன காரியத்துல கொஞ்ச காரியத்துல உண்மையா இருப்போம் சொன்னா
கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய ஜனமே, அல்லது அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 5:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:1 வாசிங்க. பாருங்க, இங்க 5வது அதிகாரத்தில் அனனியாவின் பேரில் ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அதாவது அப்போஸ்தலர் நாட்கள்ல, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அங்க எல்லாரும் தங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து அங்க ஒருவரை நோக்கி வாழ்ந்தார்கள். பர்னபா அதுக்கு மேல் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, பர்னபா இந்த மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரர். அவர் தனக்குண்டான எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்தார். இவர்கள் பார்த்தார்கள், ஓ பர்னபாவோட ஆண்களின் மகன் அவருடைய சொல்லி அவர் ஒரு பேர் அந்த போட்டு இவர்கள் நினைச்சாங்க வித்து போட்டு அந்த நாட்கள்ல எல்லாரும் வித்து போட்டு சபையில வந்து ஊழியக்காரர்களா பெரிய தலைவர்கள் ஜாக்கோபு, பேதுருவார்கள் இப்படியான ஆட்களை வந்து எல்லாமே கொடுக்கிறார்கள். பொதுவாக வைத்து அனுபவித்தார்களா? அது அந்த நாட்கள். இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்ப இப்ப அனனியா சப்ராலும் விற்கிறாங்க. வித்து போட்டு இப்ப என்ன நடக்குது? அங்க ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு இப்ப வாராங்க. அனனியா வந்து கொடுக்கிறார். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலையத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆண்டவரிடத்தில் போய் செல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. அப்ப பார்த்தவன்டா ஆணுடைய பங்கை நாங்கள் வஞ்சித்தா சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்பக்கூடாது. அதான் ஒரு பங்கை நாங்கள் வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு பங்கை நாங்கள் வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சமயம் ஒரு சகோதரன் சபையில அப்ப லண்டன்ல இருந்த ஊழியக்காரர் வருவாங்க. அவர் சொன்னார், நான் சபைக்கு தசமா கொடுக்குறேன்னு சொன்னார். இப்ப சபைக்கு தான் பொறுப்பா இருக்கிறேன். சொன்ன சபைக்கு தசமா கொடுக்குறேன். நாங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். 50 ரூபா கொடுக்குறேன். நான் தசமாம் இல்லைன்னு தான் சொல்றது. அது தசமாம் இல்லை. எனக்கு 1000 ரூபா வந்தா தசமாம் சொல்லுங்க. 100 1000 வந்தா 100, 50 வந்தா அது காணிக்கை. அப்புறம் இப்ப கொடுக்காத காணிக்கை பேசாம இருந்தேன். தெரியுமா? பேசாம இருந்தேன். நான் 6 நாட்கள்ல ஒரு நைட் ப்ரேயர் இல்லை, நான் பாஸ்டரோட பயங்கர போகல. ஒரு நைட் ப்ரேயர் அழுது ஓட்டிருந்தேன். மூப்பர் தான் மூப்பர் ஒருத்தர் சின்ன ஆண்டுகளை அதிகமாக வழி நடத்துறாங்க. அப்புறம் பாஸ்டரை பற்றி சபையை பற்றி இதாக இருந்தேன். சொன்ன பரவாயில்ல அப்படிலாம் நடக்காது. சபைக்கு தசம். ஆனா ஆத்மாதான் செய்வேன். ஆத்மாக்கள் ஒவ்வொரு வாரம் புதுசாக வந்துடுவேன். அதிகமான பாக பிள்ளைகளை கேட்டேன், தசமா கொடுக்குறீங்க. நான் இல்லையேன்னு உன்னை கொடுக்குறீங்க. அதனால அந்த மனுஷன் ஒரு குழியிலே போடுது. ஒரு குழியும் இல்லை. 7 நாள் கொடுத்ததுக்கும் தசமாவோட கதையே இல்லை. ஒரு மனுஷன் வந்து தான் என்னை கொஞ்சம் செய்ய பண்ணி எடுத்தாரு. சரியா? கேட்டால் தசமா கொடுக்குறீங்க கேட்டேன். இல்லையேன்னு. அப்போ அவர் சொன்னார், தசமா கொடுக்காதது சபை பற்றி கதைக்கு உரிமை இல்லைன்னு. நான் விரைச்சிட்டு என்னடா அவர் இப்படி சொல்றாரு? என்னமா சபையில இத்தனை பிள்ளைகள் அதை சம்பந்திங்க இப்படி சொல்லல. நம்மளும் அவனையெல்லாம் நைட் ப்ரேயருக்கு நான் தான் கூட்டி கொடுத்துருக்கேன். வீட்டு கூட்டங்களுக்கெல்லாம் நான் தான் கூட்டி கொடுத்துருக்கேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்களை செய்கிறேன். நம்ம ரசிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் அங்கேயே இருக்கேன். ஏன்னு சொன்னா தசமாவும் இல்லை. அந்த மனுஷன் சொல்லி மூப்பன் சொன்னா, நீ தசமாவும் கொடுக்காத, நீ சபை பற்றி கதைக்க உரிமை இல்லை என்று யோசிச்சு பாருங்க. அவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாத காரியத்தால் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்களே தடைக்கல்ல இருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு விசா இல்லையா, வேலை இல்லையா, வீட்டு பிரச்சனையா, அந்த பிரச்சனையா, பிள்ளைகளுடைய காரியங்களா, எங்களை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆராய்ச்சி பார்த்து நாங்கள் மனம் திரும்பணும். பிரியமான தேவஜனமே, அப்ப இவங்க வஞ்சிக்கிறார்கள் அண்ணனியா. அப்ப அந்த சொல்ல ஒத்து போறதை சொல்றாங்க. இங்க அண்ணனியா சப்பிரால அண்ணனோட மனைவி ஒத்து போறான். பாருங்க, ஒத்துப்போ, ஆணுடைய காரியத்துக்கு ஒத்துப்போ. இவங்க என்ன செய்வார்கள்? ஒத்து போற காரியத்துல கணவன் மனைவி உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஒத்து போவாங்க. ஆணுடைய காரியத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க. இப்ப சமர் எடுத்து இப்ப கொலைபுரத்தில் ஆயத்தமாக போறேன். அந்த பாக்கு இந்த பாக்கு, அந்த ஊர் இந்த ஊர் எல்லாம் நான் 500 1000 கஞ்சி கொண்டு
சும்மா வரைஞ்சு கட்டி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர். நாங்கள் எல்லாம் செலவழிப்போம். 200 500 ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ தசம கணக்கு வாசிக்கப்படும். தசம கணக்கு வாசிக்கப்படும். அப்போ தெரியும் விவரம் வள்ளி அடிக்கப்பட்ட கல்லறியும் அல்லையா. இப்போ பார்த்து டூர் பண்ண பஸ் பிடிக்க போகிறாங்க. அது ஒரு குடும்பத்துக்கு 1000 மேலே வருதான். இப்போ சனங்களோட பிரச்சனையே இல்லை. அதுக்கு ஓகே. அப்போ சமருக்கு வெளியில் கோழி சொல்றது அது பிரச்சனை. நான் 10 கிலோ மாட்டுச்சு, நான் 10 கிலோ ஆட்டுச்சு, அதுக்கெல்லாம் ஓகே. சேர்ச்சிக்கு மட்டும் கொடுக்கணும். அது சாப்பாடு, இது சேர்ச்சி. அது இயேசுப்பா பார்த்துக்கொள்ளாரு. அது இயேசுப்பா பார்த்துக்கல. அவர் சொல்றாரு என் சபை நான் கிடையாது, இயேசுப்பா பார்த்துக்கொள்ளாரு. அப்படி காணாடியே பாசங்களை பார்த்துக்கொள்ளாரு. பிரச்சனை இல்லை. 2 ஆத்மா வந்து இருக்குது டாக்ஸியில் ஏற்படணும், அது பாஸ் ஆகக்கூடாது. பிரச்சனை இல்லை. நான் என் வீட்டாக கொண்டு கத்திரியே செய்யும். பிரச்சனை இல்லை. நாங்கள் எதுவும் பாசை பார்த்துக்கொள்ளாரு. ஓகே, யோசிப்பாருங்க. பாசம் மனுஷன் தானே ஐயா. இல்லைங்களா? இப்போ பார்த்தோம்னு சொன்னால்